வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SV info-tonic. புடிங்கி திங்காத செஞ்சு சாப்பிடுங்கிற செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது கற்றாழைப்பூ துவையல். கத்தாழை இது சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இலை, வேர், பூ எல்லாமே மருத்துவ பயன் கொண்டது. இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது பாடி டெம்பரேச்சரை குறைக்கும். அதாவது பாடி டெம்பரேச்சர்னா நம்ம வெளியில தொட்டு பார்த்தா இருக்கிற அந்த சூடு கிடையாது. எல்லாருக்குமே செல் டிவிஷன் நம்ம உடம்புக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு செல் 2 டாட்டர் செல்லா மாறும். அப்போ எனர்ஜி வெளியில விடும். அந்த செல் டிவிஷன் அப்போ ஏற்படுற அந்த எனர்ஜி அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ ஏற்படக்கூடிய அந்த சூட்டை தான் இந்த கத்தாழை எடுத்துக்கும் போது நமக்கு குறையும். இப்போ இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது எல்லாத்தையும் இந்த கத்தாழை சரி பண்ணும். இப்போ பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறது கருத்தரித்தல். அதாவது கருத்தரித்தலில் ஒரு ஓவரியிலேருந்து அந்த எக்கு நல்லா டெவலப் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே வரணும் அப்படின்னா, அப்போ அந்த சூடு அது ரொம்ப சரியாக இருக்கணும். அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக டெவலப் ஆகாது, இல்லை சரியாக வராது. அதனால் அந்த கருத்தரிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது தூக்கமின்மை. சரியாக தூங்க முடியாமல் இருப்பாங்க உடல் சூடு அதிகமாக இருந்தால். உள்ளங்கால்லாம் கொஞ்சம் ரொம்ப எரிகிற மாதிரி இருக்கும். உடல் ரொம்ப அலுப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உடல் சூடு அதிகமாக இருக்குதுங்கிறதுக்கான அறிகுறிகள். அடுத்தது முடி கொட்டுதல். இந்த முடி கொட்டுதலில் சாதாரணமாக உடல் சூடு அதிகமாக இருந்தால் முடி கொட்டும். அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு வியாதிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாத்திரைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் உடல் சூடு அதிகமாகும். அதையும் இது சரி பண்ணும். அதாவது உடல் சூடை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கும். வெந்தயமும் இதே மாதிரி தான். ஸோ கத்தாழை செய்கிற மாதிரியே வெந்தயமும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது தான். கத்தாழை ஒரு பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா, இந்த செடி தான் மற்ற செடிகளை காட்டிலும் மண்ணில் இருக்கிற எல்லா தாது உப்புக்களையும் நிறைய உறிஞ்சி எடுத்து தன்னோட அந்த கத்தாழை ஜெல்லு பகுதிக்குள்ள வச்சுக்கும். அதனால இதுல அந்த தாது உப்புக்கள் நிறைய இருக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், சுகர், ஃபேட்டி ஆசிட்ஸ், சாலிசிலிக் ஆசிட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த பொருட்கள் எல்லாமே தன்னோட அந்த ஜெல்லுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற தன்மை இந்த செடிக்கு மட்டும்தான் நிறைய இருக்கு. அப்புறம் இதுல ஃபெனோலிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும். ஃபெனோலிக் காம்பவுண்ட்ஸ்னா ஆன்டிபாக்டீரியல்ஸ் அண்ட் ஆன்டி வைரல்ஸ். இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் பியூட்டி பர்பஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிற ஸ்கின்னுக்கு இந்த கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போது பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சுனாலே அதில் சீல் பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த ஆன்டிபாக்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது இன்னும் மேலும் அதிகமாகாமல் தடுக்கும். அதனால் இந்த கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் ப்ளீச் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம ஒரு க்ரீம் ப்ளீச் எடுத்துக்கும் போது அதில் இந்த சாலிசிலிக் ஆசிட் தான் இருக்கும். அது நேச்சராகவே இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு இந்த கத்தாழை ஜெல்லில் இருக்குது. அதனால் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃபேர் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த சாலிசிலிக் ஆசிட் கலந்து இருக்கிறதுனால இந்த கத்தாழை ஜெல் தினமும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் சாப்னோசிஸ்ங்கிற பொருளும் இருக்குது. அது என்னென்னா ஒரு சோப்பி சப்ஸ்டன்சஸ். இது என்ன பண்ணும்னா நல்லா கிளென்ஸ் பண்ணும். கிளென்சிங் பர்பஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ளவரை நம்ம சமைச்சு உள்ளுக்குள்ளே இப்போ சாப்பிட்றத காட்ட போகிறோம் இந்த செக்மெண்ட்டில்.
ஆனால் இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஒரு ஃபேஸுக்கு மாஸ்காவும் நீங்கள் போட்டுக்கலாம். கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நல்லா அரைச்சி ஒரு ஃபேஷியல் மாஸ்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த கத்தாழை பூ வந்து கிடைச்சா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கத்தாழை பூவை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை வந்து ரொம்ப தண்ணியில் போட்டு அலசக்கூடாது. ஏன்னா அது அப்படி 2-3 முறை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கழுவுனீங்கன்னா இந்த பூவில் இருக்கிற அந்த வளவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். நமக்கு வந்து அந்த வளவழுப்பு தன்மை வேணும். அதில் தான் நமக்கு வந்து நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன சத்துக்கள் நமக்கு தேவையோ அது எல்லாமே அந்த வளவழுப்பு தன்மையில தான் இருக்குது. அதனால ரொம்ப கழுவக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பூ கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சுட்டு அதை வந்து சும்மா லேசாக ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்தாலே போதும். பூவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த மாதிரி ஆனால் முத்தின செடியில தான் நமக்கு வந்து பூ கிடைக்கும். அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பூ இருக்கும். இப்போ இந்த பூவை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப விரிஞ்சு வெடிச்ச பூக்களை வந்து எடுத்துக்க கூடாது. விரியாமல் ரொம்ப அந்த நுனிப்பகுதி கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி பூவும் இல்லாமல் வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியான பூக்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப விரிஞ்ச பூவில் என்ன ஆகும்னா அதில் வந்து தேன் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வளவழுப்பு தன்மையும் கொஞ்சம் இருக்கும். இந்த 2னால என்ன ஆகும், பூச்சிகள், சின்ன சின்ன எறும்பு இதெல்லாம் வந்து அதில் போய் ஒட்டும். காற்றுல காற்று மூலமாக வரக்கூடிய தூசுகள் இதெல்லாம் அந்த வெடிச்ச பூவில் போய் ஒட்டிக்கும். அதனால வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த பூக்களை நம்ம பறிச்சிடணும். இந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு செடி தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அதில் நான் வந்து எல்லா பூக்களையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்தேன். வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பறித்து அதை வந்து ஒரு டப்பாவில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை வச்சு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம், ஏதோ ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி. இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும். 3 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கணும். 3 வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, சின்ன சைஸ் நான் போட்டிருக்கேன் அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்தாழை பூ 1 கப்பு போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வெந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டானிக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டானிக் எடுத்துக்கணுமா? SV info-tonic சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டானிக் எடுத்துக்க ரெடியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.